சிறுகடிக்கு சிறில் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான எபிசோடில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூடவே பெல் பட்டனே அழுத்துங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வித்யாவை பார்த்துருக்கீங்களாண்ணா, வித்யாவும் ரோகிணியும் பார்த்துருக்கீங்களாண்ணா. வித்யாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாங்க. போனவங்க பார்த்துருக்கீங்களாண்ணா. அங்கே வித்யா கிட்ட பேச்சு கொடுத்துட்டு அத்தை இருங்க உள்ளே போயிட்டு வரேன்ற மாதிரி உள்ளே வந்து பீரோவில் இருக்கிற காசை நைஸாக ஆட்டையை போட்டு திருடிடுறாங்க. அதை திருடி என்ன பண்ணுறீங்க பார்த்தீங்களாண்ணா, சிட்டிக்கிட்ட கொடுத்துட்றாங்க. சிட்டி பார்த்துட்டிங்களாண்ணா, நீ வந்து உஷாராக இருந்துக்கா, அவன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கான், இந்த காசே பத்துமா இல்லையான்னு தெரியல, நான் வந்து அவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறேன், சரியானா ஆச்சு, அப்படி ட்ரீட்மெண்ட்டுக்கு இன்னும் காசு பத்தலைன்னா நீ தான் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நான் உன்னை தான் மாட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. அதுக்கு இந்த காசை நான் எடுக்கிறதுக்கே வந்து பாடுபடுத்தேன், இன்னும் காசு வேணும்னா நான் எங்கேருந்து திருடுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ சொல்லி தான் நான் அடித்தேன், நீ தான் இப்போ அவன் உயிருக்கு காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி பண்ணி தொலைகிறேன், உங்கள்கிட்ட கொண்டு வந்து விட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும், சரி பண்ணுறேன், அவனை ஃபஸ்ட்டு குணப்படுத்துகிற வழியே பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு காசை வாங்கிட்டு சிட்டி போயிடுறாரு. இதெல்லாம் தெரியாத இப்போ வித்யா பார்த்துட்டிங்களாண்ணா, காசு முத்துவோட மச்சான் தான் திருடனான்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறாங்க. இதனால் பார்த்துட்டிங்களாண்ணா, வித்யா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு முத்துக்கிட்ட சண்டை போடுறாங்க. டேய், காசு கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்களே திருடிட்டீங்களா, இல்லைடா ஃபஸ்ட்டு அவனை போலீஸ்லேருந்து கேஸ் வாபஸ் வாங்கினதே தப்பு, ஃபஸ்ட்டு அவனை திருப்பி போலீஸில் மாட்டி விடணும், நீங்களே கொடுக்குற மாதிரி கொடுத்து நீங்களே எடுத்துட்டீங்க பார்த்துட்டிங்களா அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு, நான் என்ன பண்ணாம்மா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ எங்கே வச்சுருந்தேன்னு கூட தெரியாது, எனக்கு எப்படி தெரியும் நீ அங்கே தான் வச்சுருப்பேன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு எல்லாம் தெரியும்டா, நீங்கள் தான் உங்கள் கூட்டு களவாணிகளாச்சே, எப்படியோ ஒன்று அங்கே என் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருந்த காசை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே வந்து திருடிட்டு இருக்கிற பார்த்தியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு முத்துவோட அப்பாவை பார்த்தீங்களாண்ணா, அப்போ நான் சொல்லி நீ கேஸ் வாபஸ் வாங்கலை, காசுக்கோசம் தான் கேஸ் வாபஸ் வாங்கியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது இல்லை இப்போ பிரச்சனை, என் காசை திருடிட்டாங்க, அதுக்கு எதனா ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு முத்துவோட அப்பா வந்துட்டு, முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு, காசுக்கு வாங்கிட்டு தான் நீ கேஸ் வாபஸ் வாங்கினியா அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள வாக்குவாதம் ரொம்ப முத்தி போகுது. இப்படி இன்றைக்கான எபிசோடு வந்து முடியுது. மேலும் அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் தென் பை பை, see you.